18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உனக்காகவே உன் வீடு தேடி வந்து இந்த கருப்பசாமி நான் உட்கார்ந்து விட்டேன் அல்லவா? இனிமேல் நடக்கப் போகிற அற்புதங்களை மட்டும் பார். நீ யாரையெல்லாம் நம்பி உதவி செய்தாயோ அவர்களெல்லாம் இப்போது உனக்கு எதிரியாகவும் துரோகியாகவும் மாறிவிட்ட கதை எனக்கு தெரியும். நான் தான் முதலிலேயே சொன்னேனே, யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளென. நீ எல்லாரையும் முழுவதுமாக நம்பி யதார்த்தமாக இருந்து விட்டதால் இப்போது அவரவர் இஷ்டத்திற்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ கவலைப்படாதே. இப்போது உனக்கு ஒரு பிரச்சனை என வந்ததால் தானே உன்னை சுற்றி இருப்பவர்களின் சுயநலம் உனக்கு தெரிய வந்தது. இனிமேலாவது மனிதர்களிடம் கவனமாக நடந்து கொள். உன் வார்த்தைகளில் எப்போதும் உண்மை இருக்கட்டும். உன்னுடைய மனதில் எப்போதும் தூய்மையும் நேர்மையும் இருக்கட்டும். நிச்சயமாய் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் உன் மீது பற்றும் பாசமும் அன்பும் கொள்வதற்கு பதிலாக உன்னை பற்றி சும்மாவே இல்லாததையும் பொல்லாததையும் பற்றி வைக்கக்கூடியவர்களாக, உன்னை பற்றி புறம் பேசக்கூடியவர்களாக அல்லவா இருக்கிறார்கள். நேர்மை என்பது அரிதான பொக்கிஷம் புதையலாக மாறிவிட்ட இந்த காலத்தில் யாருமே இப்போது நேர்மையாக நியாயமாக நடப்பதே கிடையாது என்பது வருத்தத்திற்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. நீ எல்லாரையும் நல்லவர்கள் என நம்புகிறாய். ஆனால் கீழ்த்தரமான எண்ணம் கொண்ட மனிதர்கள் எப்போது உன்னை ஏமாற்றலாம் என்று தானே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துவிடு. யாரை நம்புவது, யாரிடம் எதை சொல்லுவது என உன்னுடைய கேள்விக்கு நீதான் பதிலை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என் செல்லமே. நான் எல்லாருடைய முகமூடிகளையும் கிழித்தெறிந்து யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு உணர்த்த தயாராகத்தான் இருக்கிறேன். ஆனால் நீ அதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் தயாராகாமல் எல்லாரையும் இன்னும் நம்பி நம்பி ஏமாந்து போகிறாயா? எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படுவது என்பது நல்ல விஷயம்தான். ஆனால் எந்த அளவிற்கு ஆசை அதிகமாக இருக்கிறதோ அதற்கேற்ப முயற்சிகளையும் அதிகமாக செய்ய வேண்டும் அல்லவா? அப்படி என்னால் முயற்சியெல்லாம் செய்ய முடியாது, உழைத்து கஷ்டப்பட முடியாது என நினைத்தால் எல்லாவற்றையும் வாங்க நினைப்பதற்கு பதிலாக எல்லாவற்றையும் பார்த்து ரசிப்பதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய துணையை நீ நல்லவர், சரியானவர், நியாயமானவர், நேர்மையானவர் என நினைக்கிறாய். சிறந்த துணை என்பது கூடவே இருந்து நன்றாக சாப்பாடு போடுவதும் நல்ல துணி வாங்கி கொடுப்பதும் கிடையாது. உன் மனம் கஷ்டமாய் இருக்கும்போது அதை உன் முகத்திலேயே பார்த்து உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதும் துணையின் கடமைதானே. அதேபோல உன்னுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து நீ ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் போதே அவர் உனக்காக செய்து முடிப்பதென்பதும் மிகப்பெரிய விஷயம்தான். அப்படிப்பட்ட நல்ல துணையை உன் அருகில் இருக்கும்படி நான் செய்கிறேன். இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்களின் குணமும் மனமும் ஒருபோதும் மாறப்போவதில்லை. ஏனெனில் அவர்கள் பிறக்கும்போதே இயல்பான அந்த குணங்களோடு தானே பிறந்திருக்கிறார்கள். வேப்ப மரத்தின் இயல்பான குணம் என்பது கசப்பு தான். அந்த கசப்பை மாற்றலாம் என நினைத்து வேப்ப மரத்தின் வேரில் நீ தேனை வாரி வாரி கொட்டினாலும் கூட, வாரி வாரி ஊற்றினாலும் கூட அந்த மரம் என்பது கசப்பு சுவையை மறக்காது. அதே போலதான் மனிதர்களும். நீ என்னதான் அவர்களுக்கு நல்லது செய்தாலும் உதவி செய்தாலும் அவர்களுடைய இயல்பான குணமான கெட்ட குணத்திலிருந்து உன்னை அவர்களால் மாற்றியமைக்கவோ திருத்தவோ முடியாது என் செல்லமே. எல்லா மனிதர்களுக்குள்ளும் தீய குணங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதை ஓரிருவர் அளவுக்கு அதிகமாகவே வைத்து கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை மதிக்கும் மனிதர்களை மட்டும் எப்போதும் நீ தேடிப்போ. உன்னை அலட்சியப்படுத்துபவர்களையும் அவமானப்படுத்தி பேச நினைப்பவர்களையும் நீ திரும்பி கூட பார்க்காதே என் தங்கமே. இந்த உலகத்திலேயே மிகவும் எளிமையானது அடுத்தவரை குறை சொல்வதுதான். அதே நேரத்தில் இந்த உலகிலேயே மிகவும் கடினமானதும் கூட தன்னுடைய குறையை தானே சரி செய்வது என்பதை நீ புரிந்து கொள். முதலில் நீ என்ன தவறு செய்கிறாய், எந்த மனிதரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என இன்னும் உனக்கு தெரியவில்லையே, யாரிடம் எப்படி பேசுவதென்றும் புரியவில்லையே என்ற உன்னுடைய தவறுகளை சரி செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு. ஒருபோதும் அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் உனக்கு வேண்டாம். நான் நிச்சயம் உனக்கு துணையாய் இருப்பேன்.